வந்து எவ்வளோ சொல்லியும் வந்து காவேரி கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பிடிவாதத்துல வந்து ரொம்ப வந்து தீர்க்கமா இருக்காங்க. அதனால காவேரி வந்து குட் பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதனால விஜய் வந்து உடைஞ்சு அழுறாரு. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இந்த சூழ்நிலை தாத்தா வந்து அவருக்கு ஆறுதல் சொல்றாரு. "கண்டிப்பா காவேரி நீ ஒண்ணா சேருவீங்கப்பா. அதுக்கான முயற்சி உன்கிட்ட மட்டும் தான் இருக்கு விஜய்" அப்படின்னோனே, அப்படியே விஜய் தாத்தாவ பார்க்குறாரு. "நீங்க என்ன தாத்தா சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "ஆமாப்பா, இப்போ வந்து காவேரி வந்துட்டு போனால, இதுவும் ஒரு நம்பிக்கை தான்" அப்படின்னோனே அதிர்ச்சியா பார்க்குறாரு. "தாத்தா அவ தான் என்னை விட்டுட்டு போயிட்டாளே தாத்தா, யார் சொல்றது உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு? உன்னை விட்டுட்டு போயிட்டா அவ தேடி வந்திருக்க மாட்டா, மறுபடியும் உன்னை பார்க்கறதுக்கு. நீ எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்க மாட்டா. ஏன்னா நீ வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டோன்னே அவள் மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருந்திருக்கும். நீ எப்படி இருக்க ஏது இருக்கேன்னு பார்க்கறதுக்கு தான் இப்போ வந்து சாவி கொடுக்குற மாதிரி வந்திருக்கா. புரியுதா உனக்கு?" அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. "தாத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா தாத்தா?" அப்படி "நிஜமா தான்ப்பா. காவேரிக்கு உன்னை பற்றி புரிய வை. நீ அவளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவள் உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் இந்த பிரச்சனை தீரும். சீக்கிரமாகவே வந்து அவளுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வை விஜய். நீ என்ன நினச்ச, காவேரியை எப்படிலாம் வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்ட, அவளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்ச, அதே மாதிரி வந்து காவேரியை எப்படிலாம் வாழ வைக்கணும்னு நினச்ச, அது எல்லாத்தையும் அவளுக்கு நீ செய்ப்பா." "எப்படி தாத்தா, அவள் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாலே." "போலப்பா, காவேரி எப்போவுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டா. நீ அவளையும் சுற்றி சுற்றி வரணும் விஜய். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காவேரி எப்படி வீட்டுக்கு வர வைக்கலாம், உன் கூட எப்படி வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் நீ தான் விஜய் பண்ணணும்." அப்படின்னோடனே, தாத்தா உண்மையிலேயே எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு தாத்தா. கூடிய சீக்கிரம் வந்து நான் எல்லாத்தையும் வந்து காவேரிக்கு புரிய வைப்பேன் தாத்தா, எல்லா உண்மையையும். அதுக்கப்புறம் காவேரி நானும் கண்டிப்பாக நல்லா சேர்ந்து வாடுவோம். எங்களோட லவ் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும்." அப்படி சொல்லிட்டு போகிறாரு. "உங்களை பிரிவு தான்ப்பா உங்களை எனக்கு தெரியும்" அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு நம்ம தாத்தா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து இந்த மாதிரி வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு வரேன், இந்த வேலைக்கு ரிலீவ் லெட்டர் முதல்ல நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும் தடுத்து கூட நான் போய் பார்த்துட்டு தான் வருவேன், நான் கண்டிப்பாக வேலையை விட்டுட்டு அந்த வேலையை ரிலீவ் லெட்டர் வாங்கினா தான் வெளியே நான் போய் வேலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் ஆஃபீஸில் வந்து ரிசைன் லெட்டர் கொடுக்குறாங்க. "மேடம், ஹெச்ஆர் இல்லை மேடம், அவர் ஊருக்கு போயிருக்காரு. நீங்கள் வந்து 2 நாள் ஆகும், நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. விஜய் வந்து சொல்கிறாரு, "எக்காரணம் கொண்டும் வந்து ஹெச்ஆர் வரவே கூடாது." "என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ஹெச்ஆர் வராமல் எப்படி சார் எல்லாமே நடக்கும்?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் நடக்கும், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல இங்கே வரலன்னு சொல்லி சமாளிங்க. காவேரிக்கு எக்காரணம் கொண்டும் வந்து நீங்கள் ரிலீவ் லெட்டர் கொடுக்கவே கூடாது, அவள் போகவே கூடாது ஆஃபீஸை விட்டு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. அதன்படி எல்லாருமே வந்து காய் நகர்த்துறாங்க. இந்த சூழ்நிலை காவேரிக்கு நிறைய வந்து பெண்டிங்ஸ்லாம் இருக்குது, அவங்க பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்குங்க அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க எல்லாரும். "சார் அவங்க பெண்டிங்கே வைக்கல சார், பெண்டிங் வைக்கலனாலும் வச்ச மாதிரி காட்டுங்க, அவங்க இங்கே ஒர்க் பண்ணணும், கண்டிப்பாக போகக்கூடாது, புரியுதா?" அப்படி சொல்லிட்டாரு எல்லாருக்கிட்டையும். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இங்கே காவேரி வந்தோடனே, "மேடம் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது மேடம், அதெல்லாம் நீங்கள் முடிச்சு கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லெட்டர் கிடைக்கும்" அப்படின்னோடனே காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. "நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பாருங்கள் மேடம்" சொன்னோன்னே, காவேரி வந்து அந்த ஃபைலெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. "இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து "சரி நான் பண்ணி கொடுக்குறேன்னு" சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து காவேரி பண்ணிகிட்ருக்காங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. "எப்படி காவேரி இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக முடியும்? எக்காரணம் கூட விட்டுட்டு போக முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த ஆஃபீஸில் தான் நீ இருக்கணும், என் கண் பார்வையில் தான் நீ இருக்கணும். அதே மாதிரி உன்னை நான் பார்த்துன்னு தான் இருப்பேன் காவேரி. ஒன்றுமே பண்ண முடியாது உன்னால். பார்க்கலாம் காவேரி, நீயா நானான்னு சொல்லிட்டு. இந்த கேப்பில் உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் புரிய வச்சு, பழைய விஜயா நீயும் நானும் சந்தோஷமாக வாழ போகிறோம். அந்த வாழ்க்கை கண்டிப்பாக நம்மளுக்கு 2 பேருக்குமே கிடைக்கும். நான் எல்லாத்தையும் புரிய வைப்பேன், கண்டிப்பாக புரிய வைப்பேன்" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, எல்லா ஸ்டாஃப் கிட்டேயுமே கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. "மேடம், நீங்கள் மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நாங்கள் நினச்சோம் நீங்கள் எம்டியாக தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுவீங்கன்னு நினச்சோம்" அப்படின்னு. ஒன்று அதிர்ச்சி, "நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு. "ஆமாம் மேடம், சார் உங்களை எம்டி ஆக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணார். இங்கே பாருங்கள் உங்கள் சேர் கூட" அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போய் காட்டுறாங்க. அதை பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு